உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வள்ளலார் அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்தவங்க. அவர்கள் பெண்களை ஆன்மீக வழிக்கு கொண்டு வரதுக்கு நான் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் என்னன்னு சொல்லுங்க சாமி. அடுப்போதும் பெண்ணிற்கு படிப்பு எதற்கு? பெண்கள் மடப்பள்ளிக்கு உண்டானவங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவு ஒன்றுதான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் உயிர் ஒன்றுதான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆன்மாவும் ஒன்றுதான், உடம்பும் மனதும் வேற வேற. வள்ளல் பெருமான் சொல்றாரு, அவ்வை குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞான நூலை அப்படி எடுத்து ஒரு திராசு தட்டுல வச்சு உலகத்துல உள்ள அத்தனை ஞான நூலை வச்சாலும் அதுக்கு ஈடாகாது. குங்குமம் அழகு சார்ந்த விஷயத்தை தாண்டி அதுக்குள்ள அறிவியல் என்ன இருக்குதுங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அது அகத்திலையும் புறத்திலையும் பலன் கொடுக்கக்கூடியதாக நம்மளுடைய தமிழ் மரபுல இருக்கு. அந்த நெற்றி பொட்டுல நம்ம இந்த குங்குமத்தை நம்ம வைக்கும் பொழுது இயற்கையாக வெளியில உள்ள அந்த நச்சு கிருமிகள் எல்லாம் நம்மளை அண்டாத வண்ணம், தீயவைகள் எதுவும் நம்மளை அண்டா வண்ணம் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா, உடம்புல உள்ள தீராத நோய்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் அந்த மஞ்சள் இருக்கக்கூடிய குருகுமினுக்கு. உடம்புக்கு அவ்வளவு வலிமைப்படுத்தக்கூடியது. தமிழ்நாட்டு பாரம்பரிய உணவுல மஞ்சள் தூள் இல்லாத உணவே இருக்காது. அகத்திலே பெரிய மருந்தாகவும் அது என்ன செய்யுது, இந்த உடம்பு தகரமாக இரும்பாக இருக்கக்கூடிய துருபிடிச்சு இத்து போகக்கூடிய உடம்பா இருக்கக்கூடியத தங்கமாக பொன்னுடம் எனக்கு பொருந்திடும் பொருட்ட எண்ணுலம் கலந்த எந்தனி அன்பே அப்படிங்கிற மாதிரி. ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். ஆன்மீகம் அப்படின்னா ஒரு அரிய விஷயம், பெரிய விஷயம், நம்மளுக்கெல்லாம் அது வேண்டாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லா இடத்துக்கும் ஆன்மீகம் ஆயிடுச்சு, எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க. இதை துச்சப்படுத்திடக்கூடாது, பெருசுன்னு நினச்சிட்டு ஒதுங்கிடவும் கூடாது. அனைவரும் ஆன்மீகத்தை பிடித்து கொண்டு அடுத்த கட்டம் நகர வேண்டும். அதுக்குண்டான ஒரு விழிப்புணர்வு தான் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தந்துட்டுருக்குது. எல்லாராலையும் முடியும், எல்லாமும் முடியும். அடுத்தடுத்த காலகட்டங்கள் நம்ம நகரும் பொழுது நம்மளுக்கு ஏதோ ஒரு கேள்வி நம்மளை தொத்திட்டு வந்துகிட்டே இருக்குது. ஏன் எனக்கு அந்த சோதனை, எனக்கு மட்டும்தான் இது பிரச்சனையா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தன்னை பற்றியே தான் நினச்சிட்டு உன்னை நீ சரி செஞ்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை சுமூகமாகவும் குடும்பத்தோடு பயணி அப்படிங்கிற விளக்கங்களை தான் ஒவ்வொரு வாரமும் நமக்காக தந்து கொண்டிருக்கிறார் ஞானாலய வள்ளலார் கோட்ட நிறுவனர் இமயஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள் அவர்கள். இன்றைக்கும் நிறைய கருத்துக்கள் காத்துட்ருக்க உங்களை மாதிரியே நானும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் வாங்க. வணக்கம் சாமி. அன்பே சிவம். அனைத்து ஆதன் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் அனந்த கோடி அன்பு வரலாசிகள். சாமிகள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது, கேட்க நல்லா இருக்குது. வழியையும் சொல்லி கொடுத்துட்டீங்க. நீ சிரமப்பட்டினா ஒன்றும் இல்லைடா, நான் உனக்காக செஞ்சு சில அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்ன விஷயங்கள், நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயங்களை நான் உனக்காக தரேன். உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி செய்யாட்டியும் பரவாயில்ல, நான் தாத்தான்னு சொல்கிற சித்தர்கள் என் மூலியமாக உனக்கு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நிறைய அரிய மொழிகள். சிகப்பு கத்தாழையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நிறைய நேர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. கத்தாழை ஜூஸ் அங்கெங்கே இருக்குது, சிகப்பு கத்தாழைன்னு சாமி சொன்னாங்களே, அவ்வளோ வேல்யூலாக இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறவங்களுக்கு தந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதனுடைய மகத்துவத்தை சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் யார் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவா, கை காமிச்சு விடுவாங்க, அந்த வரைக்கும் போகணுன்னு தான் சொல்லுவாங்க. நீ வான்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. பெண்கள் எல்லா விஷயங்களையும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் சரி, பெண்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எங்கெல்லாம் பிரதானமாக முன்னிறுத்தப்படுறாங்களோ, எங்கெல்லாம் மிகச்சரியாக இருக்காங்களோ, அங்கே மிகப்பெரிய ஒரு வெற்றி, வாழ்க்கையோடைய அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் ரொம்ப சுபமாகவும் தெளிவாகவும் இருக்கிறத பார்த்துட்ருக்கோம். வள்ளலார் அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்தவங்க தான். அவர்கள் பெண்களை ஆன்மீக வழிக்கு கொண்டு வரதுக்கு நான் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் என்னன்னு சொல்லுங்கள் சாமி. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஞான புரட்சியை வள்ளல் பெருமான் செய்தாங்க. அடுப்போதும் பெண்ணிற்கு படிப்பு எதற்கு? பெண்கள் மடப்பள்ளிக்கு உண்டானவங்க, கிச்சன் விட்டு வெளியில் வந்துடுற, அதை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்ல நிலையில ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவு ஒன்றுதான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் உயிர் ஒன்றுதான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆன்மாவும் ஒன்றுதான், உடம்பும் மனதும் வேற வேற. உடம்பு மனம் மாறுதலுக்கு உட்பட்டது, கீழ்நிலையில் உள்ளது. அது மேல்நிலையில நாம் உய்வடையும் பொழுது ஆன்மா, அறிவு, உயிர் எல்லாம் ஆணுக்கு பெண்ணுக்கு ஒன்றுதான் இருக்குது. வள்ளல் பெருமான் சொல்றாரு,
பெண்களுக்கு ஞானம், தவம் ஆகிய முதலியவற்றை கொடுக்க வேண்டுங்கிறார். 1867 சமரச வேத பாடசாலைன்னு வச்சு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் மும்மொழி கல்வி, அப்பே ரெசிடென்சியல். ஆமா, அது செஞ்சு முதல் பாடம் திருக்குறள் கொடுத்ததோடு அல்லாம அந்த காலத்திலே ஆண்டுக்கு 15 ரூபாய் என்ன செஞ்சிருக்கிறார், ஆமாமா, ஊக்கத்தொகை, ஸ்டைபண்ட் கொடுத்திருக்கிறார். ஸ்டைபண்ட் கொடுக்கறது அதுக்கு பேர் என்னது, சன்மானம் கொடுத்து இருக்கிற, வாங்கிட்டு சொல்லி தரது வேற, சொல்லி கொடுக்கிறது. அப்போ 1 பவுன் தங்கம் 1 அணா. இவர் கொடுத்தது 15 ரூபாய். 15 ரூபாய் அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு, முதல் பணம் கொடுத்து அதை பெண்களுக்கும் சமமாக அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கணுங்கிற, பெண்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மையில துரிய ஆசிரம காலம் அப்படிங்கிற, துரிய ஆசிரம காலத்தில் ஒத்த நிலையில் நமக்கு இருப்பார்கள். எப்படி திருவள்ளுவர் பெருமானும் வாசுகி பிராட்டி இருந்த மாதிரி, ஈருடல் ஓர் உயிர்ல ஓருடல் ஒரு உயிராகவே அவங்க இருவரும் இருந்து ஒத்துதொரு தன்மையில அவங்க தவ நிலையில இருக்கக்கூடிய தன்மை அனுபவம் அந்த ஞானம், அதுக்கு உண்டான ஒரு பெரிய ஞான புரட்சி செய்தது வள்ளல் பெருமான். பெண்களை எதுலயும் விளக்கு வைக்க கூடாதுங்க. அது மட்டும் இல்லாம கணவன் இறந்தா பெண்ணுக்கு தாலி வாங்கக்கூடாது, அமங்கலை கோலம் பூணக்கூடாதுன்னு ஒரு தெய்வீக சட்டமா விட்டுருக்காரு. புரட்சியில, பெரிய புரட்சியில. அது என்னது 1867. அப்பதான் அந்த உடன்கட்டையெல்லாம் நின்ன காலமா இருக்கும். இல்ல அப்பதான் உடன்கட்டை அதிக அளவுல ஏறின காலம். இவர் தாலியை கூட கட்டக்கூடாது, தாலியை கூட அமங்கலை கோலம் பூணக்கூடாதுங்கிறார். ஒரு பெரிய புரட்சி எல்லாம் பெண்களுக்கு கொடுத்தவர். அதனால்தான் என்ன சொல்றாரு, அந்த நம்மளுடைய இந்தியா அடிமைப்பட்டதுக்கு காரணமே அந்த காலத்தை உலகத்துக்கே ஒரு பெரிய பூலோக சொர்க்கம் என்று சொல்லக்கூடியதும், தெய்வீக புண்ணிய பூமின்னு சொல்லக்கூடியதும், நாகரிகத்தின் தொட்டில் என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய இந்தியா தான். இடைப்பட்ட காலத்துல பெண்ணுக்கு உண்டான ஒரு கீழ்மைப்படுத்துதல்ங்கிறது தொடர்ந்துச்சு. ஒரு அடிமையில் வயிற்றில் பிறந்தவங்க யாரா இருக்க முடியும், அடிமையா தான் இருக்க முடியும். இதுதான் நம்ம எமயமலைக்கு நம்ம ஒரு தடவை பயணம் செய்யும் பொழுது, புகை வண்டியில தொடர் வண்டியில பயணம் செய்யும் பொழுது நம்ம எப்பவுமே இயற்கையை ரசிக்கக்கூடிய பழக்கம் உண்டு. ஏன்னா எல்லாமே இறைவன் இயற்கை மயம். அப்ப ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், பதிவு செய்யப்பட்ட இருக்கையில உட்கார்ந்து இருக்கோம். எதிர்த்தாப்புல ஒரு பதிவு செய்யப்பட்ட இருக்கையில ஒரு தமிழ் அன்பர் உட்கார்ந்து இருக்காரு. அவரு விடா கண்டனா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. 2 நாள் அந்த தொடர் வண்டி பயணம், கேள்வி கேட்டுக்கிட்டே நம்ம அவரு கொடா கொண்டானா பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கேள்வி கேட்டார். சாமி, இந்த உலகத்துல உள்ள பெண்கள் எல்லாம் நச்சு பாம்புகள் சாமி அப்படின்னாரு. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, ஆமா ஐயா, நீங்க சொல்றது 100க்கு 100 சரிதான், உலகத்துல உள்ள பெண்கள்லாம் நச்சு பாம்புகள் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இதுவரைக்கும் எதை எடுத்தாலும் சாமி அதுக்கு ஒரு ஞான விளக்கத்தையும் நமக்கு உண்டான ஒரு இதையும் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இதுல நம்ம சொல்ல ஒத்துக்கிட்டார அப்படின்னு முகத்துல சித்திரமோத பௌர்ணமி மாதிரி முகம் பிரகாசம் ஆயிடுச்சு. நம்ம சிரித்துக்கிட்டே கேட்டோம், ஆமா ஏன் நச்சு பாம்புகளோட குட்டிகளை என்ன பெயரிட்டு அழைக்கிறதுன்னு கேட்டோம். அணில் குட்டியா போடாது. உடனே சொல்றாரு, அவர் ஸ்பான்டேனியஸா சொன்னாரு, நச்சு பாம்புகள் தானா. அப்ப நீங்க எங்க இருந்து வந்த குட்டியான்னு கேட்டோம். அது வரைக்கும் சித்ரா பௌர்ணமி இருந்த முகம் ஆடி அமாவாசை ஆகி போச்சு. அந்த மாதிரி, அதாவது அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா உலகத்துல வேற எந்த பகுதியிலும் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய தமிழ் மொழியில தமிழ் புலவர்கள் பெரிய அளவில் இருந்தாங்க. ஔவை பாட்டியோடைய ஔவை குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞான நூலை அப்படி எடுத்து ஒரு திராசு தட்டுல வச்சு உலகத்துல உள்ள அத்தனை ஞான நூலும் வச்சாலும் அதுக்கு ஈடாகாது. விநாயகர் அகவல் அப்படின்னு சொல்லி அற்புதமா கொடுத்துருக்குறாங்க. அந்த விநாயகர் அகவல்னா ஏதோ விநாயகரை பற்றி பிள்ளையாரை பற்றி போட்டு அப்படிங்கிறது இல்லை, அத்தனையும் ஞானம், அத்தனையும் ஞானம், அத்தனையும் ஞானம். தவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலந்தன்னை அடக்குமாயும் இன்புருகனை இனிதனக்கருளி, அத்தனையும் ஞானம், அத்தனையும் ஞானம். A to Z அதுல இருக்குது.
அப்படி அத்தனை ஞானமும் நம்மளுடைய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாட்டிமார்களாக இருக்கக்கூடிய தெய்வீக பாட்டிகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழ்ல உச்சக்கட்ட ஞானத்தில் இருந்தாங்க. இடைப்பட்ட காலத்துல பெண்களை அது நம்ம சூழ்ச்சி பண்ணி அவங்களை கீழ்மைப்படுத்தும் பொழுது அவங்க அடிமையா இருக்கும்போது அந்த அடிமைக்குள்ள பிறந்த அடிமைக்கு ஆளாயிட்டாங்க. அதனால்தானே மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் பாரதியார் சொன்ன மாதிரி என்னைக்கு ஒரு சமுதாயத்துல பெண்களுக்கு உண்டான அந்த மதிப்பும் மரியாதையும் அந்த தக்க ஒரு தன்மையும் கொடுக்கப்படுதோ அப்பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், சமுதாயம் நல்லா இருக்க முடியும். போற்றப்பட வேண்டியவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். அதுதான் திரு கல்யாண சுந்தரனார் பெண்ணின் பெருமை அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு நூலை ஏற்றிருப்பாங்க. அதுல வள்ளல் பெருமான கோட் பண்ணியிருப்பாங்க. அதனால ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு என்ன செய்யணும், மதிப்பு கொடுக்கலன்னா மதிப்பு கொடுக்காதவங்க வீழ்ந்து பட்டு போவாங்க. இந்த உலகில் பாதி பெண்கள் அப்படின்னு சொன்னா மீதி அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். ஆண்கள்னு சொல்றதை விட அவங்க பெற்ற பிள்ளைங்க தானே பாக்கி இருக்காங்க. அவங்க பெற்றெடுத்து பெண் குழந்தைகளும் பெண்கள் பெற்றெடுத்த குழந்தை தான். அதனால அது எல்லாத்துக்கும் அது ரொம்ப பெண்மையை போற்றுவோம். ஆனால் அதற்குண்டான ஞானத்தன்மைக்கு அவங்களை என்ன செய்யணும், பக்குவப்படுத்தணும். பெண்கள்னு சொல்லும்போது அவங்க நெற்றியை பூர்த்தி செய்வது குங்குமம். குங்குமம் அழகு சார்ந்த விஷயத்தை தாண்டி அதுக்குள்ள அறிவியல் என்ன இருக்குதுங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். பெண்களுக்கு மட்டும் குங்குமம் இல்லை, ஆண்களுக்கும் குங்குமம் இருக்கு. அதாவது விநாயகர கவுளே சிந்தூரமும் இலங்கை சிந்தூரமும் இலங்கை பொன்முடியும் அப்படின்ட்டுலாம் வரும். அப்போ இந்த சிந்தூரம்னு சொல்லக்கூடிய இந்த குங்குமம் என்பது என்னன்னா அது அகத்திலையும் புறத்திலையும் பலன் கொடுக்கக்கூடியதாக நம்மளுடைய தமிழ் மரபுல இருக்கு. அந்த குங்குமம் ஒரு உண்மையான உலகத்தரம் வாய்ந்த ஒரு உச்சக்கட்ட ஒரு தரம் வாய்ந்த கஸ்தூரி மஞ்சளால செய்யப்படணும். மஞ்சள்லே கஸ்தூரி மஞ்சள். ஆமா, கஸ்தூரி மஞ்சள்ல செய்யக்கூடிய இதுதான் அந்த குங்குமம் சிறப்புடையதாக குங்குமமா இருக்கும். இந்த மஞ்சள் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிருமி நாசினி. மஞ்சள் என்பது ஒரு கிருமி நாசினி. நம்மளுடைய என்சான் உடலுக்கும் சிரஸை பிரதானம் மாதிரி அந்த சிரஸுக்கு நெற்றி பொட்டு என்பது பிரதானம். அந்த நெற்றி பொட்டுல நம்ம இந்த குங்குமத்தை நம்ம வைக்கும் பொழுது இயற்கையாக வெளியில உள்ள அந்த நச்சு கிருமிகள் எல்லாம் நம்மளை அண்டாத வண்ணம், அதே போல தீயவைகள் எதுவும் நம்மளை அண்டாவண்ணும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா குங்குமத்துக்கு இருக்கு. அந்த குர்குமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குர்குமீனை தனியா மஞ்சள்ல இருந்து எடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதை உள்ளுக்குள்ள எடுக்கும்போது உடம்புல உள்ள தீராத நோய்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் அந்த மஞ்சள்ல எடுக்கக்கூடிய குர்குமினுக்கு இருக்கு. அது உள்ள சாப்பிட்றதுக்கு பக்குவப்படுத்தி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதை பண்ணி குர்குமின் எடுக்கும்போது பெரிய அற்புதமான மருத்துவ குணம்னா தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மையும் உடம்புக்கு அவ்வளவு வலிமைப்படுத்தக்கூடியதும் அந்த மஞ்சள் எடுக்கக்கூடிய. சமையலுக்கு பயன்படுத்துற ஒரு மஞ்சள் இருக்குது, தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் இருக்குது. இது இல்லாத மஞ்சள் நீங்கள் சொல்றது கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களும் இந்தியா அதுல ரொம்ப பெயர் பெற்றது. உலகத்திலே தரம் வாய்ந்த மஞ்சள் இந்தியாவில் கிடைக்குது. இப்போ இதை புறத்துல அணியும் பொழுது நமக்கு இத்தனை வகையான ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் போது நம்மளுடைய தமிழ்நாட்டு பாரம்பரிய உணவுல மஞ்சள் தூள் இல்லாத உணவே இருக்காது. கொஞ்சமாவது அது போடுவாங்க. அகத்திலே பெரிய மருந்தாகவும் அது என்ன செய்யுது, தன்னுடைய பணிகளை செய்துகிட்டு இருக்குது. இது புற அடையாளத்துக்காக. இந்த குங்குமம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்ம உடம்புல வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள்னு 2 அணுக்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே கடந்த பரிமாற்றத்தில் நம்ம பார்க்கும்போது விபூதி என்பது வெள்ளை அணு. பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் உள்ள கோயில்களுக்கு கோவில் செவுத்துல என்ன அடிச்சிருப்பாங்கன்னா காவி அடிச்சிருப்பாங்க, வெள்ளை அடிச்சிருப்பாங்க. வெள்ளை என்பது என்னது, வெள்ளை அணுக்கள். சிகப்போட சிகப்பு. ஆமா, சிவப்பு கலர் அந்த காவிங்கிறது சிவப்பு அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்களும் உடம்புல இடையறாத உற்பத்தி ஆகிட்டு இருந்தாலே உடம்புக்கு எந்த காலத்திலும் நோய் கிடையாது, முதுமை கிடையாது, மரணம் கிடையாது. இந்த ஞான அனுபவத்தை ஒரு குறியீடாக கொண்டு வெளியில என்ன செஞ்சாங்க, குங்குமம்.
அப்போ நம்ம உடம்புல உள்ள சிவப்பு அணுக்களை பெருக்கிக் கொள்ளணும். அதே போல அந்த நாதம், விந்து நாதம், விந்து நிலைதனையிருந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும். இப்போ விந்து நாதமும் புறத்துல கலந்தா கருவாகும், மேல்நிலையில் கலந்த திருவாகும். அந்த திருவாகும் போது இப்போ பிராணன் அபானன் அப்படிங்கிற மாதிரி அந்த விந்து நாதம் மேல்நிலை கலந்து இதாகும் போது அங்க வந்து இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் அங்க கலந்தாச்சுன்னா என்ன உண்டாகும்? ஃபயர், ஒளி உண்டாயிடும். அப்போ ஒளி என்பது என்னது? நெருப்பின் அடையாளம். நெருப்பின் அடையாளம் என்னங்கிறது சிவப்பு, அதான் என்னது? குங்குமம். அப்போ உள்ளுக்குள்ள உள்ள ஞான தீபத்தை என்ன செய்யணும்? ஏற்றிக்கொள்ளணும். ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உலத்தே தீபத்தை வைத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதிங்கிறாங்க. அப்போ சிறநடு பகுதியில இந்த ஞானாக்கினை நம்ம பெருக்கி கொண்டா இப்ப வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்களும் இடையறாத உடம்புல உற்பத்தியாகி கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த விந்து நாதம், விந்து என்பது வெள்ளை அணு சிவம், நாதம் என்பது என்னது? சிவப்பு சக்தி. இந்த ரெண்டும் என்ன செய்யுது? மேல்நிலையில விந்து நாதம் கலந்து திருவாகி என்ன செய்யும்? ஒளிரக்கூடிய தன்மை. இப்போ இந்த உலகத்துல வந்து புருஷார்த்தம், நாம் பெறும் புருஷார்த்தங்கள் 4 அப்படிங்கிறார் வள்ளல் பெருமான். புருஷார்த்தம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தத்துவ நிக்கிரகம், சாகா கல்வி, ஏமை சித்தி, கடவுள் நிலையிலிருந்து அமையமாகுதல். இந்த தத்துவத்தை 96 தத்துவங்களை நிகிரகம் பண்ணி உடலை வளர்க்கிற மாதிரி உயிரை வளர்க்கக்கூடிய இந்த சாகா கல்வி கற்றுக்கொண்டு இந்த உடம்பு தகரமாக இரும்பாக இருக்கக்கூடிய துருபிடிச்சு இத்து போகக்கூடிய உடம்பா இருக்கக்கூடியதை தங்கமாக பொன்னுடம் எனக்கு பொருந்திடும் பொருட்ட என்னுலம் கலந்த எந்தனி அன்பே அப்படிங்கிற மாதிரி அந்த பொன்னுடம் ஆக்குறதுக்கு உண்டான தன்மையை நம்ம பெற்று அதற்கு தன்மையில அப்படியே மேலேற்றி அது வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவம் சிவமாகும், அவம் தவமாகும். இந்த தன்மையில இந்த புருஷார்த்தம் அப்படிங்கிறது உலகத்துல உள்ள அத்தனை பேரும் பெண்கள் தான். ஆண் வந்து ஆண் வேடம் தரித்த பெண், பெண் பெண் வேடம் தரித்த பெண். அதாவது மனம், உடல், ஜீவன், இது பெண் தன்மை. உயிர், அறிவு, ஆன்மாங்கிறது ஆண் தன்மை. அப்போ இந்த மனதன்மையை விட்டு அறிவு தன்மையாக, உடல் தன்மையை விட்டு உயிர் தன்மையாக, ஜீவன்கிற தன்மையை விட்டு சிவத்தன்மையாக மாற்றிக்கொண்டால் அதுதான் புருஷார்த்தம். அந்த நிலையை அடைவதற்கு அடைந்த நிலையில உள்ளவர்கள் அந்த அந்த நிலையை அடைவதற்கு உண்டான ஒரு குறியீடா தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் பெண்கள் மட்டும் குங்குமம் அணியறது இல்லை, ஆண்களும் என்ன செய்ய வெற்றி திலகம் அணிவாங்களா இல்லையா? அதனால எல்லோருக்கும் அந்த குங்குமங்கிறது புறத்துல உண்டு. ஆனா அகத்துக்குள்ளேயும் இந்த தெய்வீக சுக்குல சுரோடிதம்னு சொல்லக்கூடிய விந்துநாத ஆற்றலை ஞானக்கணலை பெருக்கிக் கொள்வதற்கு அடையாளமாக குங்குமத்தை அகத்துக்குள்ளேயே அணிந்து புறத்திலே அணிந்தாச்சுன்னா என்ன செய்யலாம்? காலத்தில் அழியாத வெற்றி வாகையை நிரந்தரமாக சூடலாம். அதான் விபூதின்னு சொல்லும்போது எது விபூதின்றதையும் காமிச்சு கொடுத்தீங்க. அது இதில் தான் உயிர்த்தன்மை. குங்குமம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது சொல்கிறீங்களேன்னு போய் வாங்கிடக்கூடாது. நல்ல பொருட்களை நாம தான் தேடி வாங்கணும். அதனோட தன்மை அப்போ தான் நம்மளுக்கு நல்லது செஞ்சிட்ருக்கும். உள்ளுக்குள்ளே ஒன்றான விஷயங்களுக்கு பயிற்சிகள் தர்றது மாதிரி நல்ல விஷயங்களையும் தேடி நம்ம உள்ள சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், வெளியில் பூசிக்கிற பொருளாக இருந்தால் கூட மெனக்கட்டு அக்கறையும் எடுத்துக்கிட்டா தான் அதில் வந்து முழுத்தன்மை. அது மிக சரியாக சொன்னீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கத்தினாலேயும் வியாபார போட்டியினாலேயும் இந்த விபூதியிலையும் சரி இந்த குங்குமத்திலையும் சரி நிறைய கலப்படங்கள் கலந்து செயற்கை முறையில் செய்கிறதுனால அது பாழ் போகாம இருப்பதற்காக பூசப்பட்ட விபூதியும் திருநீருமே என்ன செஞ்சிருது, அது நிறையவர்களுக்கு அந்த திருநீர் அல்லது வந்து அந்த குங்குமம் எல்லாம் பூசி நெற்றில கருப்பு உண்டாயிருக்கும். ஒவ்வாமைங்கிறதுல அவங்க ரசாயன பொருட்களை அதில் சேர்த்துறாங்க. ஸ்கின் அலர்ஜி வந்துருதுன்னு சொல்லிடுறாங்க. ரசாயன பொருட்களை சேர்ப்பதனால் ஸ்கின் அலர்ஜி வருது தவிர இது உண்மையான சந்தனத்தையோ உண்மையான குங்குமத்தையோ அலர்ஜி இருந்தா சரி பண்ணும். இது உண்டு பண்ணுது. இது நிறைய செயற்கையான ரசாயன பொருட்களை கலந்து அது செய்யறதுனால அது கெடுதிகளை உண்டு பண்ணுது. அதனால குங்குமம் அணிய வேண்டும், விபூதி அணிய வேண்டும். அதெல்லாம் நல்ல ஒரு மூலிகைகளை கொண்டு பக்குவமான நிறையில புறத்துல இருந்து கொண்டா அது புறத்துல உள்ள நன்மையை தருது.
அகத்துல அணிந்து கொண்டு அது நிரந்தர ஆன்ம நன்மையை தருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அன்பே சிவம்னு அன்பு மட்டும் இல்லாமல் ஜனங்கள் மீது அக்கறையோடு நீங்கள் தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தது. நேர்கள் சார்பில் உங்களுக்கு மிக நன்றி சுவாமிகள். அனைத்து ஆதன் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் அனந்த கோடி அன்பு வரலாசிகள். அன்பே சிவம். நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தான் ஏற்படுத்துது. போகிறோம், காசு கொடுக்குறோம், வாங்கிட்டு வரோன்றது இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க பாருங்கள். அது இதனால தான் இதை பயன்படுத்த சொன்னாங்க. நீ அதை விட்டுட்டு போய் ஒரு கல்லையும் அது தேவையா தேவையில்லாங்கிறதையும் வாங்கிட்டு வந்துட்டு கடமையை செய்யாத. அதை கருத்தாக கொஞ்சம் செலவு பண்ணி செஞ்சேன்னா பயனுள்ளதாக அமையும்னு நிறைய விளக்கங்கள் கிடைச்சிருக்கும். இதே போன்ற மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஞானாலயா வள்ளலார் கோட்டம் சார்பாக நடைபெறும் தியானம், யோக பயிற்சிகள் மற்றும் அவர்கள் நடத்தி வரும் மருத்துவமனையில் தரப்படும் சிறப்பு சிகிச்சைகள் குறித்தும், மாணவர்களின் நினைவாற்றல் மேம்படுத்த அவர்களின் சிறப்பு தயாரிப்பு மருந்துகள் பற்றி முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள 9789766609 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பதில் தரப்படும். சர்க்கரை நோயா? சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட ஆறாத புண்ணா? கால்களை விரல்களை இழக்க வேண்டும் என்ற பயமா? எந்த கவலையும் வேண்டாம். கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி பூரண குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வள்ளலார் டயாவுன் கியூர் மருத்துவமனை, சுண்டபாளையம், கோவை. கால் 9566286001.